கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 142 சங்கீதம் 6 வசனம். என் கூக்குரலுக்கு செவிகொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின் தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும். அவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, தாவீதினுடைய விண்ணப்பமாயிருக்கிறது. அற்புதமான ஒரு ஜெபம். தேவனிடத்தில் ஜெபித்து பலனை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜெபம். என் கூக்குறதலுக்கு செவிகொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், குறைவுபட தொடங்கியிருக்கிறேன். என்னை பின் தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும். என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க சாதாரணமானவங்க அல்ல, அவங்க என்னிலும் பலவான்களாக இருக்கிறாங்க. எனக்கு என்ன செய்யன்னு தெரியல என்று ஒரு கூப்பிடுதல், ஒரு கூக்குரலை நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கூட அப்படிதான். எவ்வளவுதான் நம்ம வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் ஆவியில் பலனாக இருந்தாலும், ஒரு சில நேரத்தில் சோர்வு வருவது அவசியம். அந்த நேரத்தில் நாம் ஆண்டிடத்தில் ஜெபித்து அவரிடத்திலிருந்து வருகிற அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிதான் சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த பலனை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர்கள் என்னிலும் பலவான்களாக இருக்கிறார்கள். பாருங்க, தாவீது எவ்வளோ பெரிய ஒரு ராஜா. அவர் கூட இருந்தவெல்லாம் பராக்கிரமசாலிகள். ரெண்டாவது, அவர் ஒரு பெரிய யுத்த வீரர். ஆனால் அவர் ஜெபிக்கும் போது எப்படி சொல்லுகிறார்? அவர்கள் என்னிலும் பலவான்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். எப்போவுமே இந்த ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கிரியை செய்வதற்கு நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு சுவாபம், ஆண்டவரே நீர் எப்பொழுது என் கூட இருக்கணும்ப்பா. என்னை விரோதிக்கிறவங்க, என்னை ரொம்ப மன கஷ்டப்படுத்துகிறவங்களாம் சாதாரணமானவங்க கிடையாது. ஏன்னா என்னை கொண்டு நீர் செய்ய வேண்டிய காரியங்கள் பெரியதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இதுக்கு மேலாக அவர் சில காரியங்களை யோசிக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது என்பதை இங்கே சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய நாமத்தினால அதுக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த விண்ணப்பத்தை ஆண்டிடத்தில் வைப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களை ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ளே இறங்கி வரட்டும். உங்கள் மகிழ்ச்சி எங்களுக்குள்ளே இறங்கி வரட்டும். கர்த்தாவே, நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த நாளை எங்களுக்கு உம்முடைய நன்மையினால் நிரப்பும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.